நேர்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நேர்களே, தற்போது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முதலே சொல்லியாச்சு. தமிழ் புத்தாண்டு, இந்த தமிழ் புத்தாண்டு முதல் உங்களுடைய லைஃப்பில் என்னென்ன மாற்றங்கள், என்னென்ன முன்னேற்றங்கள் ஏற்பட போகுதுங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த தமிழ் புத்தாண்டு எதன் அடிப்படையில் ஃபஸ்ட்டு நம்ம கொண்டாடுறோம்? ஏன்னா எல்லா மாதமும் தமிழ் மாதம் தான். இப்போ சித்திரை முதல் கிட்டத்தட்ட சித்திரை, வைகாசி அப்படின்னு ஒவ்வொரு மாதம் தமிழ் மாதம் தான். ஏன் சித்திரை மாதத்தை மட்டும் நம்ம தமிழ் புத்தாண்டாக கொண்டாடுறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, நம்முடைய நவகிரகத்தின் நாயகனான சூரிய பகவான் மேச ராசிக்குள்ளே நுழைகிறார். அவர் மேச ராசியில் என்ன பண்ணுறாரு? உச்சம் அடைந்து உட்கார்ந்துருக்கார். அப்போ சூரியன் மேச ராசிக்குள்ளே வந்துட்டாலே தமிழர்கள் அனைவரும் புத்துணர்ச்சியுடன் கொஞ்சம் வேகமாக விவேகமாக யார் யாரெல்லாம் கஷ்டம், கவலை, துன்பம்னு இருக்காங்களோ அத்தனை அன்பர்களுக்குமே ஒளி கிரகமான சூரிய பகவான் சகல சௌபாகியங்களையும் கொடுப்பார். அதே போல் மிகப்பெரிய வெற்றியை கொடுப்பாருங்கிற நம்பிக்கையில் தான் நம்ம அனைவரும் கிட்டத்தட்ட பல நூறு வருடங்களாக, பல ஆயிரம் ஆண்டுகளாக நம்ம தமிழ் புத்தாண்டை கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த தமிழ் புத்தாண்டு முதல் உங்களுடைய லைஃப்பில் என்னென்ன மாற்றங்கள், என்னென்ன முன்னேற்றங்கள் நவ கிரகங்களும் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத விரிவாக பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். விருச்சக ராசி அன்பர்களுக்கு காலசக்கரத்துக்கு 8ஆம் இடத்தில் பிறந்து எல்லா விஷயங்களிலும் போராடி வெற்றி பெறக்கூடிய ஒரே ஆற்றல் கடக ராசிக்கு நிகராக நீங்கள் மட்டுமே. எல்லா விஷயங்களும் போராட்டம். தொட்டதெல்லாம் துவங்கும், தொட்டதெல்லாம் வெற்றி பெறும் அப்படின்னு உங்களை உசுப்பேத்தி விட்டு கிட்டத்தட்ட ஒரு 3 வருட காலமாக, குறைஞ்சது விருச்சக ராசிக்காரங்க 5 வருட காலமாக அல்லாலும் பட்டுக்கிருக்கீங்க. நீங்கள் இங்கிட்டு போனால் அங்கிட்டு இழுக்கிறாங்க, அங்கிட்டு போனால் இங்கிட்டு இழுக்கிறாங்கன்னு உங்களுடைய கூட இருக்கவங்களுடைய செயல்பாடு, சூழ்ச்சி, இதனாலேயே வீழ்ந்தவர்கள் தான் நீங்கள். நம்பி ஏமாந்தவர்கள் லிஸ்டில் யார் யாரெல்லாம் கையை தூக்குவீங்கன்னா விருச்சக ராசிக்காரங்க கண்டிப்பாக தூக்காமல் இருக்கவே மாட்டீங்க. நான் தாங்க முதலிடம்னு ஒரு கையில் 2 கையும் சேர்த்து தூக்குவீங்க. நான் ரொம்ப நம்பினேங்க, நம்பிக்கையே வாழ்க்கைன்னு நினச்சேங்க, ஆனால் என்னை ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமை தான் உங்களுக்கு கடந்த காலங்களில் இருந்திருக்கும். ஸோ இப்படிப்பட்ட ஒரு மனநிலையில் நீங்கள் இருக்கீங்க. உங்களுடைய மனசில் அவ்வளோ வலி, அவ்வளோ வேதனை, அவ்வளோ போராட்டத்தை நீங்கள் சந்தித்தது உண்மை என்றால் உங்களுடைய லைஃப்பில் இனிமேல் வெற்றி பெறுவது உண்மை. இந்த தமிழ் புத்தாண்டு முதல், சித்திரை மாதம் முதல், ஆணிக்கப்புறம் ஆரம்பம் உங்களுடைய லைஃப்பில் பெரிய டேர்னிங். 12 வருடத்துக்கு ஒரு முறைதான் உங்களுடைய ராசிக்கு 2க்குரிய மற்றும் 5க்குரிய அதிபதியான குரு பகவான் கடக ராசிக்குள்ளே நுழைவார். கடக ராசி தான் குரு உச்சம், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ அடிப்படையாகவே நிறைய ஜோதிடம் எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ அப்போ குரு உச்சமாகி அவருடைய உச்ச நிலையிலிருந்து அவர் யாரை பார்க்குறாருன்னா, ஃபஸ்ட்டு பார்வை 5ஆம் பார்வை, மிகப்பெரிய அற்புதமான பார்வைங்க. அந்த 5ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு தான் வரும். அப்போ குரு ஓடி போனவனுக்கு 9ல் குரு அப்படிம்பாங்களே, அதெல்லாம் உண்மையா அப்படின்னா ஒரே விஷயம், ஓட்டமாக ஓடிக்கிட்டு இருக்கவனுக்கு 9ஆம் இடத்துல குரு வந்தால் உயரத்தில் வைக்கக்கூடிய யோகம் உண்டு. ஏன்னா ராசியவே குரு பார்க்காருல்ல, அமர்ந்த இடத்தை விட பார்க்கும் இடம் மிகப்பெரிய அற்புதமான தன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான சுபகிரகம் தான் நம்முடைய குரு பகவான். ஆனால் சனி பகவான் பார்த்தாருன்னா அந்த இடம் பாழாகும். அது தெரியுமா உங்களுக்கு? இப்போ சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் வீடை பார்க்காரு, 2ஆம் வீடையும் பார்க்காரு. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 7ஆம் வீடையும் பார்க்காரு. அப்போ இந்த காலகட்டங்களில் நிறைய குழப்பம், நிறைய பிரச்சனை, நிறைய போராட்டம், வரவு 8 செலவு 10ங்கிற மாதிரி இருந்த நிலைகள் எல்லாமே குருவுடைய அற்புதமான பார்வை மூலமாக நம்முடைய விருச்சக ராசி அன்பர்கள் வெற்றி பெற போகிறீங்கிறது உறுதி. உங்களை புரிந்து கொள்ளாத உறவுகள் எங்கே இருக்காங்க தெரியாது, எப்படி போகிறாங்க தெரியாது, காணாமல் போயிடுவாங்க. ஆனால் நீங்கள் நேசிக்கிற, உங்களை புரிந்து கொண்டு உங்கள் மேலே அன்பு செலுத்த நினச்சி பல போராட்டத்தை சந்தித்து கொண்டிருக்கிற உங்களுடைய உறவுகள் மீண்டும் உங்களுடன் இணைவார்கள். குடும்ப ஒற்றுமை ஏற்படும். பொருளாதார தடைகளில் உள்ள அத்தனை பிரச்சனையும் சரியாயிடும். ஏன்னா குரு 9ஆம் பார்வையாக சனி பகவான் பார்ப்பார்.
அப்போ சனியோடைய பார்வையில் குருவோடைய இயக்கம் ஆல்ரெடி வந்தோன்னே என்ன ஆகுனா, இது பெரிய ப்ளஸ்ஸுங்க. உங்களுடைய தனம், வாக்கு, குடும்பஸ்தானம் வலுப்பட போகிறது. 11ஆம் இடம் பெருமைப்பட போகிறது. ஆட்டோமேட்டிக்காக லாபம் வீட்டுக்கு வரப்போகுது. விருச்சிகராசி என்பவர்களை யாரெல்லாம் உங்களுடைய மனைவியை ரொம்ப நேசிக்கிங்களோ அவங்க எல்லாருமே என்ன பண்ணுங்கன்னா, உங்களுடைய மனைவி பேரில் புதுசாக ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்க. அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி இந்த காலகட்டங்களில் குரு பகவானுடைய பார்வை இருக்கும் காலகட்டங்களில் பணத்தை சேர்த்து வைக்க ஆரம்பிங்க. அப்படி இல்லைன்னா ஒரு உண்டியல் ஒன்று வாங்கிக்கோங்க. அந்த உண்டியலில் பேர் வந்து உங்களுடைய மனைவி பேரை எழுதிக்கோங்க. எழுதிட்டு பணத்தை போட்டுக்கிட்டே வாங்க. நீங்கள் பணம் சேர்த்து வைக்க சிறுக சிறுக சேர்த்து வைக்க இந்த குரு பகவான் கடகத்தை விட்டு கிடக்கிறதுக்கு முன்னாடி உங்களோட டோட்டல் கவலையை நிவர்த்தி பண்ணிடுவோம். கவலையை பட தேவை. அதே போல் நம்முடைய விருச்சிகராசி பெண்கள் தன்னுடைய கணவருடைய ஆரோக்கியம், ஆயுள், பொருளாதாரம் 3 வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் இருக்கீங்க அப்படின்னா, உங்கள் கணவர் உங்களை முழுசாக புரிஞ்சுக்கணும், முழு அன்போடு உங்கள் கூட பாசமாக இருக்கணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா, நான் சொல்கிற ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். கரெக்டாக வெள்ளிக்கிழமையில் செவ்வாய் ஓரையில் உங்களுடைய வீட்டு பக்கத்தில் இருக்க முருகன் கோயிலில் போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்துட்டு உங்கள் வீட்டுக்காருக்குன்னு ஒரு ஸ்வீட் வாங்கி வச்சுருங்க. நல்ல ஸ்வீட்டாக வாங்கி வைங்க. ஓகேவா? அவருக்கு எந்த ஸ்வீட் பிடிக்குமோ அந்த ஸ்வீட்டை வாங்கி வச்சு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நைட்டு அவருக்கு பாயாசம் அல்லது ஏதாவது ஸ்வீட் செஞ்சு கொடுங்க. தொடர்ந்து நீங்கள் ஒரு 9 மாதங்கள் எவ்வளோ வெள்ளிக்கிழமை செய்ய முடியுமோ உங்களுடைய கணவருக்கு கொடுங்க. உங்களை விட்டு பிரியவே மாட்டார், உங்களை நினைக்காமல் இருக்க மாட்டார். நீங்களே உலகம் என்று சுற்றி வரக்கூடிய பாக்கியம் உறுதியாக உண்டு. ஓகேவா? சரி, இப்போ நீங்கள் என்ன விஷயங்களை கவனமாக இருக்குன்னா, உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தில் இருக்கின்ற ராகு, ஏன்னா சனி பகவானை கண்ட்ரோல் பண்ணிடாது நம்ம குரு பகவான். அப்போ உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தில் இருக்கிற ராகு உங்களுடைய ஆசைகளை அதிகப்படுத்துவார். ஆசைகளை நிறைவேற்றுவதற்காக சில சூழ்ச்சிகளை நிறைவேற்றுவார். நீங்கள் அதில் நிதானமாக இருக்கணும். அதை நல்ல விஷயங்கள் எல்லாமே இறை வழிபாடு மூலமாக செஞ்சுக்கோங்க. ஏமாற்றத்துக்குரிய நபர்கள் வர்றாங்கன்னா எட்டின்னு பேசுங்க. தேவையில்லாமல் அவங்க கூட உரையாடாதீங்க, அவங்கள புரிய வைக்காதீங்க, எதுவுமே பண்ணாலும் கவனமாக இருங்க. வண்டி வாகனம் வாங்குவதாக இருந்தால் வண்டி வாகனங்களில் போகும்போது கவனம். வண்டி வாகனம் நல்ல வாகனமானு சொல்லி செக் பண்ணி வாங்குங்க. உங்களோட காட்டும் போது புதிய வண்டி மாதிரி காட்டுவாங்க பாலிஷ் பண்ணி, ஆனால் சில நேரத்தில் ஏமாற்றத்தை சந்திக்கும். ஸோ அதில் கவனமாக இருங்க. புதிய தொழில் தொடங்குவதாக இருந்தால் கொஞ்சம் நிதானம் தேவை. ஏற்கனவே தொழிலில் சொந்த தொழிலில் இருக்கீங்க, பார்ட்னர்ஷிப்பில் இருக்கீங்க, ரொம்ப ரொம்ப கவனம் தேவை. ஸோ இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணால் விருச்சிக ராசிக்கு வெற்றி உறுதி என்பது கோச்சார கிரகங்கள் ரீதியாக நிதர்சனமான உண்மை. நேயர்களே, தற்போது வரை நீங்கள் பொறுமையாக நிதானமாக பார்த்தது உங்களுடைய ராசிக்கான தமிழ் புத்தாண்டுடைய பலன்கள். இந்த தமிழ் புத்தாண்டு முதல் உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள்லாம் வரப்போகுது, என்னென்ன விஷயங்கள்லாம் கவனமாக வரும்னு கோச்சார கிரகங்கள் ரீதியாக சொல்லியாச்சு. ஓகேவா? திரும்பவும் சொல்கிறேன், இது பொது பலனே. அப்புறம் இதில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு நான் நினச்சதெல்லாம் நடக்கலை, கிடைச்சதெல்லாம் கிடைக்கல அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா இது 20% மட்டும்தான் உங்கள் லைஃப்பில் உள்ள டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னு நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கேன். அப்போ 80% அல்லது 70% எங்கே இருக்குது அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தில் மட்டும்தான் இருக்கும். அப்போ நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கணும், பிடிச்சதெல்லாம் கிடைக்கணும், இந்த மாதிரி நான் ஆசைப்பட்றேன், அந்த மாதிரி விரும்புகிறேன் வாழ்க்கையை அப்படின்னு நீங்கள் நினைக்கிற விஷயங்கள் உங்களுக்கு ஜாதக ரீதியாக பிராப்தம் இருக்கா, அது இருக்கா, என்ன செய்யலாம் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. உங்களுக்கான உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் ஜோதிட ரீதியாக பதில் கூற நான் ரெடியாக இருக்கேன். அதே போல் நம்முடைய ஆன்லைன் வகுப்பில் யாராச்சும் கலந்துக்கணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா, ஏன்னா நம்ம ஜோதிட கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம், இது 5வது கிளாஸ். இந்த வகுப்பு வந்து பார்த்திங்கன்னா ஜூம் மீட்டிங் மூலமாக நடந்துக்கிட்டு இருக்குது. யார் யாருக்கெல்லாம் ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என ஆர்வமும் ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கும், ஸோ அனைவருமே கலந்து கொள்ளலாம். உங்களுக்கு கிளாஸ் சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் வந்து வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுவாங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்களுடைய பேர், உங்கள் டீட்டெயில்ஸ் எனக்கு அனுப்பிவிடுங்க. கிளாஸ் சம்மந்தப்பட்ட விவரங்கள் உங்களுக்கு தெளிவாக சொல்லப்படும்.
ஓகேவா? வருகிற சித்திரை மாதம் நம்முடைய ஜோதிட வகுப்பு, அடிப்படை வகுப்பு நடைபெறுகிறது. விருப்பப்படுறவங்க வந்து கலந்துக்கும். ஓகேவா? சரி. இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, ஜோதிடம் பார்க்கணும் ஆசை இருக்குது. ஆனால் என்னுடைய பிறந்த தேதி, மாதம், வருடம் தெரியலை. அப்போ நான் எப்படி பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிங்கன்னா, உறுதியாக உங்களுக்கு பிரசனம் என்ற ஒரே ஒரு மிகப்பெரிய கருவியின் மூலமாக உங்களுடைய அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதில் சொல்ல முடியும். உங்கள் லைஃப்பில் என்ன நடந்திருக்கு, என்ன நடக்க போகுதுங்கிறத தெளிவாக சொல்லலாம். ஸோ அதுக்கும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் டீட்டெயில்ஸ் அனுப்பணும். கட்டாயமாக உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுப்பாங்க. ஸோ அந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம் எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள். ஓகே. ஸோ இவ்வளோ நேரம் எங்களுக்கு பொறுமையாக ஆதரவு கொடுத்த எங்களுடைய நேயர்களாகிய உங்களுக்கு இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை மறுபடியும் தெரிவித்துக்கொண்டு, உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா வளமும் எல்லா நலமும் பெற்று நீங்கள் மிக மகிழ்ச்சியாக இருக்க உங்களுக்கு வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். வாழ்க நலமுடன். என்றும் உங்களுடைய டிஜே சுந்தரபாண்டி. நன்றி, வணக்கம்.